ஸ்ரீவிஷ்ணு புராணம் அத்தியாயம் 4 பகுதி 2 புருகுச்சு சகர மன்னர்களின் வரலாறுகள். மைத்ரேயரே, இனி மந்தாதாவின் பரம்பரையைப் பற்றிச் சொல்கிறேன். மந்தாதாவின் மகனான அம்பரீட்சனுக்கு யுவானகவன் என்ற புத்திரன் இருந்தான். அவனுக்கு அரிதன் என்ற மகன் பிறந்தான். அந்த காலத்தில் பாதாள உலகில் மவுனேயர் என அழைக்கப்படும் 6 கோடி கந்தர்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் நாக குலத்தவரின் இரத்தினங்களையும் அவர்களது ஆட்சியையும் கைப்பற்றினர். அவர்கள் திருப்பார் கடலுக்குச் சென்று அங்கு பள்ளி கொண்டிருக்கும் நாராயணனை அன்புடன் வணங்கினர். நாராயணன் அவர்களது வழிபாட்டால் மகிழ்ந்து கண்களைத் திறந்தார். அப்போது நாகர்கள், எம்மை கந்தர்வர்கள் வருத்துகின்றனர், அவர்களிடமிருந்து எம்மை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். அதற்கு நாராயணன், கவலைப்படாதீர்கள், மந்தாதாவின் மகனான புருகுச்சன் உங்களது துன்பங்களைப் போக்குவான் என்றார். அதன்பின் நாகங்கள் பாதாளத்திற்குச் சென்று தங்கள் சகோதரியான நர்மதையை புருகுச்சனுக்கு திருமணம் செய்து கொடுக்க அவள் தனது கணவனை அழைத்துக் கொண்டு பாதாள உலகிற்குச் சென்றாள். அதன்பின் புருகுச்ச மாமன்னன் எம்பெருமானது அருளால் கந்தர்வர்கள் அனைவரையும் அழித்தான். அதனால் நாக மன்னர்கள் அனைவரும் ஒன்று கூடி, நர்மதா, யார் உன்னை நினைத்தாலும் உனது பெயரைச் சொல்லி அழைத்தாலும் அவர்களுக்கு விஷப்பயம் உண்டாகாது என்று வரமளித்தனர். அதற்கான ஒரு பாடலும் உண்டு. புருகுச்சன் நர்மதையோடு கூடி இன்பமடைந்து திரசதசி என்ற மகனை பெற்றான். அவனுக்கு அனரண்யன் பிறந்தான். அவனை இராவணன் பாதாளத்திற்குச் சென்றபோது கொண்டான். இவ்வாறு அவர்களது வம்சம் பெருகியது. அவ்வேளை 12 ஆண்டுகள் மழை பெய்யாமையால் பெரும் பஞ்சம் உண்டானது. புருகுச்ச வம்சத்தில் பிறந்த திரிசங்கு என்பவனை அவனது தந்தை சபித்தமையால் அவன் சண்டாளனானான். பெரும் பஞ்சத்தால் விசுவாமித்திர முனிவரும் மனைவியும் பிள்ளைகளும் பெருந்துன்பப்பட்டனர். அதை அறிந்த திரிசங்கு மிருகங்களைக் கொன்று விசுவாமித்திரருக்கு அதன் இறைச்சியைக் கொடுத்து வந்தான். தான் சண்டாளன் என்பதால் முனிவருக்கு பாவம் ஏற்படும் என்பதற்காக இறைச்சியை தினமும் கங்கை கரையிலிருந்தவோர் ஆலமரக்கிளையில் கட்டி வைப்பான். அதனால் மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் அவனை தனது உடலுடன் சுவர்க்கலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த திருசங்குவின் மகன் அரிச்சந்திர மன்னனாகும். அரிச்சந்திரனது மகன் லோகிதாசன். அவனின் மகன் கரிதன். கரிதனுக்கு சஞ்சு என்ற மகள் பிறந்தாள். சஞ்சுவுக்கு வியயன், வாசுதேவன் என்ற பிள்ளைகள் பிறந்தனர். வியயனுக்கு குருகன் என்ற மகன் பிறந்தான். அவனுக்கு விருகனும் விருகனுக்குப் பாகுவும் பிறந்தார்கள். அந்த பாகு மன்னனை கேகயர் வென்றமையால் தனது கர்ப்பிணியான மனைவியுடன் காட்டுக்குத் தப்பிச் சென்றான். அங்கு அவளது சக்காளத்தி அவளின் கர்ப்பத்தை அழிப்பதற்கான விஷத்தைக் கொடுத்தாள். அதனால் அக்கரு உடனே அழியாது 7 ஆண்டுகள் அவளது வயிற்றில் தங்கியிருந்தது. வயது முதிர்ந்தமையால் பாகு மன்னன் அவர்வ முனிவரின் ஆசிரமத்தின் அருகே காலமானான். அதனால் கர்ப்பவதியான பாகுவின் மனைவி உடன்கட்டையேற முயன்றாள். அவளைத் தடுத்த அவர்வ முனிவர், பெரும்பலசாலியான மகன் ஒருவன் உனது கர்ப்பத்தில் இருக்கிறான். அதனால் கர்ப்பிணியான நீ மரணமடையத் தேவையில்லை என்றார். பின் அவர்வ முனிவர் அவளை தனது ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார். சில நாட்களின் பின் நஞ்சுடன் ஒரு மகன் அவளுக்கு பிறந்தான். அவன் நஞ்சுடன் பிறந்தமையால் சகரன் என அவர்வ முனிவர் பெயரிட்டார். சகரன் வளர்ந்த பின்தாய் அவனுக்கு முன்னைய வரலாற்றைச் சொல்ல அவன் மிக்க கோபங்கொண்டு கேகய வம்சத்தை முற்றாக அழித்தான். பின் பகைவர்களுக்குதவிய நாடுகளையும் கைப்பற்றினான். அவனை எதிர்க்க முடியாத அரசர்கள் வசிட்ட முனிவரிடம் தஞ்சமடைந்தனர். அதனால் வசிட்ட முனிவர் சகர மன்னனிடம் வந்து பரிந்து பேச சகரன் வசிட்டமா முனிவருக்காக அவர்களை மன்னித்தான். அதன்பின் அவன் நீதியாக நாட்டை ஆண்டு வந்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.